அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்ண்ணா. பாப்பரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அண்ணன் நியமிச்சிருக்காரு. ஆமாங்கண்ணா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் நம்மளோட கட்சி கொள்கையும் கோட்பாடையும் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? உங்களுடைய பேருங்கக்கா? அண்ணா, என் பேர் அர்ச்சனா தமிழருவி. நான் பிஏ பிஎட் படிச்சுன்னுக்கிறேன். நான் ஆடு மேய்க்கிற தொழில் தான் பார்க்குறேன். நான் எப்படி மக்கள்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் சேர்த்துவேன்னா, என்னால் முடிஞ்ச வரையும், நான் தற்சார்பு பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரையும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது அண்ணன் வந்து என்ன இந்த தொகுதிக்கு நானா போய் அண்ணன்கிட்ட கேட்கல, நான் என்ன வேலை செய்கிறேன், நான் என்ன களப்பணி செய்கிறேன் அப்படின்றத பார்த்துட்டு அண்ணனா கூப்பிட்டு எனக்கு கொடுத்தது. நான் அதனால அண்ணனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். எப்போதுமே அந்த நன்றியை நான் மறக்கவே கூடாது. ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமன் தான். நல்லது நல்லது, மகிழ்ச்சிங்கக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் வந்து மிகப்பெரிய ஆளுமை திறன் சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட பணத்தை இறைப்பாங்க. எப்படி இதை கையாள போறீங்க? எப்படி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போறீங்க? அவங்களால பணம் மட்டும்தானே கொடுத்து வாக்கு சேகரிக்க முடியும். ஆனா எங்க நாம் தமிழர் கட்சியில எங்க உறவுகள் எல்லாருமே குருதியை கொடுத்து எங்களுடைய உரிமையை கேட்கறாங்கண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்கு எங்க அப்பா இல்லை, எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா எங்களை நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நானும் கஷ்டத்துல வளர்ந்தவ தான். இந்த அரசாங்கம் வந்து அதிமுகவோ திமுகவோ இவங்களே தான் ஒரு 50 வருஷமா மாத்தி மாத்தி வராங்க. யாருக்கும் எந்த அரசாங்க வேலையும் கொடுக்கறது இல்லை. பணம் இருக்கிறவங்க வேலைக்கு போகலாம், கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். பணம் இல்லாத நாங்கள்லாம் என்ன பண்றது? நாங்கள் அதனாலதான் எங்க அண்ணன் சொன்ன வழியில எங்க அண்ணனோட காணொலியை பார்த்து தற்சார்பு பொருளாதாரத்துல இறங்கிட்டேன். இன்னைக்கு நான் எந்த ஒரு கடனுமே இல்லாம நான் சந்தோஷமா இருக்கிறேன்.